சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மதிப்பிற்குரிய ஐயா சதீஷ்குமார் அவர்களே, ஜி.கே. இளந்திரையன் அவர்களே, தங்கள் இருவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நீதிபதிகள் ஐயா சதீஷ்குமார் ஆகிய ஜி.கே. இளந்திரையன் ஆகிய தாங்கள் இருவரும் நல்ல நீதிபதிகள், சிறந்த நீதிபதிகள், நேர்மையான நீதிபதிகள், பொறுப்புள்ள நீதிபதிகள் என்ற உண்மையை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்திற்குள் மரணம் அடைந்த மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். எனவே உங்களை போன்ற நீதிபதிகளால் தான் நீதியை நிலைநாட்ட முடியும், சத்தியத்தை நிலைநாட்ட முடியும், சட்டத்தையும் சமுதாயத்தையும் ஒழுங்குபடுத்த முடியும், குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து கொடுக்க முடியும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியும், அரசாங்கத்தை பொறுப்புடன் செயல்பட வைக்க முடியும் என்ற உண்மையை நான் புரிந்து கொண்டு இந்த பதிவை சமூக வலைதளத்தின் வாயிலாக ஒளிபரப்புகிறேன். நீதிபதி ஐயா, இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு கட்டாயம் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவ்வாறு இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு வந்தவுடன் நீதிபதிகளாகிய தாங்கள் இருவரும் இந்த பதிவை அரசாங்கத்தின் கவனத்திற்கு தெரியப்படுத்தி அரசாங்கத்தின் தவறுகளை, பொறுப்பின்மைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டி இனிவரும் காலங்களில் அரசாங்கத்தை பொறுப்புடன் செயல்பட வைப்பீங்க என்று நான் நம்புகிறேன். நீதிபதி ஐயா, அதாவது இந்த பூமியில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அரசாங்கத்தின் குழந்தைகளே என்பதால் இந்த பூமியில் பிறக்கின்ற குழந்தைகளை அரசு பெற்றோர்களிடம் பராமரிக்க கொடுக்கும் பொழுது குழந்தை மேஜர் ஆகின்ற நாள் வரையில் குழந்தையின் ஒழுக்கம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு ஆகியவை கேள்விக்குறி ஆகாத வகையில் குழந்தையை முறைப்படி பாதுகாக்கப்பட வேண்டியதும், பராமரிக்கப்பட வேண்டியதும், ஒழுங்குமுறையுடன் வழிநடத்த வேண்டியதும் பெற்றோர்களின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்பும் ஆகும். அவ்வாறு குழந்தை மைனர் பருவத்தில் ஏதேனும் கொடிய வியாதிகளுக்கோ, விபத்துகளுக்கோ, தீய பழக்கங்களுக்கோ, போதை பழக்கங்களுக்கோ, குற்றச் செயல்களுக்கோ, அடிமைத்தனங்களுக்கோ, பாலியல் பலாத்காரங்களுக்கோ, மானபங்கங்களுக்கோ, சமூக விரோதிகளின் தாக்குதலுக்கோ ஆளாகி குழந்தைகள் மைனர் பருவத்தில் ஒழுக்கத்தை இழந்தால், அமைதியை இழந்தால், ஆரோக்கியத்தை இழந்தால், காயமடைந்தால், ஊனமடைந்தால், மரணம் அடைந்தால், தற்கொலை செய்து கொண்டால் சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. இதுபோன்று குழந்தையின் பாதிப்புகளுக்கு பெற்றோர்களின் அலட்சியமும், கவனக்குறைவும், பொறுப்பின்மையும், தவறான வழிநடத்தலும், தொடர் கண்காணிப்பின்மையுமே காரணம் என்று கருதி இதுபோன்று குழந்தையின் பாதிப்புக்கு காரணமான பெற்றோர்களை அரசு நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கும் என்று அரசு பெற்றோர்களை எச்சரிக்கிறது. அதுபோல பள்ளி கல்லூரிகளில் மாணவ குழந்தைகளின் ஒழுக்கம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு ஆகியவை கேள்விக்குறி ஆகாத வகையில் மாணவ மாணவிகளை முறைப்படி பாதுகாத்து ஒழுங்குமுறையுடன் வழிநடத்தி ஒழுங்குமுறையுடன் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். அவ்வாறு பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் ஏதேனும் விபத்துகளுக்கோ, அடிதடி வன்முறைகளுக்கோ, வெட்டுக்குத்து கொலை குற்றங்களுக்கோ, போதைப்பொருள் உட்கொள்வதற்கோ, அடிமைத்தனங்களுக்கோ, காதல் செய்வதற்கோ, ஆசிரியர்களின் தாக்குதலுக்கோ, மானபங்கங்களுக்கோ, பாலியல் பலாத்காரங்களுக்கோ, சக மாணவர்களின் தாக்குதலுக்கோ, மானபங்கங்களுக்கோ, பாலியல் பலாத்காரங்களுக்கோ, சமூக விரோதிகளின் தாக்குதலுக்கோ, மானபங்கங்களுக்கோ, பாலியல் பலாத்காரங்களுக்கோ ஆளாகி மாணவர்கள் ஒழுக்கத்தை இழந்தால், அமைதியை இழந்தால், ஆரோக்கியத்தை இழந்தால், காயமடைந்தால், ஊனமடைந்தால், மரணம் அடைந்தால், தற்கொலை செய்து கொண்டால் சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. இதுபோன்று மாணவர்களின் பாதிப்புகளுக்கு பள்ளி கல்லூரி
நிர்வாகத்தின் அலட்சியமும் கவனக்குறைவும் பொறுப்பின்மையும் தவறான வழிநடத்தலும் தொடர் கண்காணிப்பின்மையுமே காரணம் என்று கருதி இதுபோன்று மாணவர்களின் பாதிப்புகளுக்கு காரணமான பள்ளி கல்லூரி நிர்வாகத்தினர்களை அரசு நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கும் என்பது மட்டுமின்றி இதுபோன்று பள்ளி கல்லூரிகளில் குற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமான பொறுப்பில்லாத, நாள்தோறும் பள்ளி கல்லூரிகளின் தரத்தின் மீது கவனம் செலுத்தாத, ஆய்வுகள் செய்யாத, மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத அரசு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் ஆட்சியாளர்களையும் போலீஸ் காவலர்களையும் அரசு குற்றவாளிகளாக கருதி கல்வித்துறை அதிகாரிகளை, அமைச்சர்களை, ஆட்சியாளர்களை, போலீஸ் காவலர்களை அரசு நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கும் என்பது மட்டுமின்றி இதுபோன்று பள்ளி கல்லூரிகளில் மரணம் அடைகின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்று கொண்டு இதுபோன்று பள்ளி கல்லூரிகளில் மரணம் அடைகின்ற மாணவர்களுக்கு பாடை கட்டுவதற்குண்டான, சங்கு ஊதுவதற்குண்டான, சுடுகாட்டில் அடக்கம் செய்வதற்குண்டான அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே பொறுப்பேற்று கொண்டு அரசாங்கமே பாடை கட்டி, மேளம் கொட்டி, சங்கு ஊதி, பாடையை சுடுகாட்டிற்கு தூக்கிச் சென்று வாய்க்கரிசி போட்டு உடன்பால் ஊற்றி சங்கு ஊதி அரசு மரியாதையுடன் மாணவர்களை சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யும் என்பதால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளி கல்லூரியில் கட்டாயம் சேர்க்க வேண்டும். அவ்வாறு குழந்தைகளை பள்ளி கல்லூரியில் சேர்க்கவில்லை என்றால் குழந்தைகளின் எதிர்காலத்தை பெற்றோர்கள் கேள்விக்குறி ஆக்குகிறார்கள் என்று அரசு பெற்றோர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும். இப்படிக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இதுபோன்று குழந்தைகளின், மாணவர்களின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இதுபோன்ற ஆவணங்களை தயார் செய்து குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரிடமும் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். ஆனால் நமது நாட்டு அரசாங்கம் இது போன்ற ஆவணங்களை பெற்றோர்களிடம் கொடுப்பதில்லை. நீதிபதி ஐயா, இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு கட்டாயம் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீதிபதி ஐயா. அவ்வாறு இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு வந்தவுடன் இந்த பதிவை அரசாங்கத்தின் கவனத்திற்கு தெரியப்படுத்தி அரசாங்கத்தின் தவறுகளை, பொறுப்பின்மைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டி இனி வரும் காலங்களில் இது போன்ற ஆவணங்களை தயார் செய்து குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரிடமும் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்பதை அரசுக்கு புரிய வைத்து இனிவரும் காலங்களில் அரசாங்கத்தை பொறுப்புடன் செயல்பட வைப்பீங்க. குழந்தைகளின் பாதுகாப்பை, மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வீங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை, மாணவர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. கலியுகம் முடியப் போகிறது, சத்திய யுகம் மலரப்போகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் கல்கி அவதாரம் எடுத்து இம்மார்ட்டல் ரூலராக வரப்போவதை இந்த உலகம் பார்க்க போகிறது. கல்கியின் வருகை, இம்மார்ட்டல் ரூலரின் வருகை வெகு தொலைவில் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.